ஒருத்தன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டிய முதல் தடவை வெளில கூட்டு போறான். அவளுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவ கேட்குற பரிசு டைவர்ஸா இருந்தா அந்த கணவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சரி, டைவர்ஸ் கேட்டுட்டா. இவனும் அந்த டைவர்ஸுக்கு பின்னாடி இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிறான். அப்ப அவன் டைவர்ஸை வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா? சரி, டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப டைவர்ஸ் வாங்குற வரையும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணுமா இல்ல நண்பர்களா இருக்கணும்? சரி, டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, அது வந்துருச்சு. இப்ப ஒரு மனைவி தன்னோட கணவனை நடத்தணுமா ஃப்ரெண்டா நடத்தணுமா? இப்படி பல கேள்விகளுக்கான விடைய சொன்ன ஒரு திரைப்படத்தை பத்தி தான் இப்ப இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவை கெடுக்கிறது. நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. கல்யாண புதுசுல ஒரு கணவன் மனைவியை தொடரும்போது மனைவி கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தா அந்த கணவனோட மனநிலை என்னவா இருக்கும்? அப்படி ஒரு கேரக்டர் தான் மோகன் மௌனராகம் திரைப்படத்துல ஏற்று நடிச்சிருப்பார். ஆமா, 1986 மணிரத்னத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கத்துல வெளியான மௌனராகம் திரைப்படத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். என் லைஃப்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் ஸ்டோரி அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் வந்த புதுசுல, அதாவது என்னோட யங் ஏஜ்ல இந்த படத்தை பார்த்தப்ப இந்த படத்துல வர்ற கார்த்திக் கேரக்டர் இருக்குல்ல, அதை பத்தி தான் அதிகமா நான் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். காரணம், அந்த கதாபாத்திரம் அந்த படத்துல அவ்வளவு வைபா, செம லவ்வபுள் பாயா, பெண்கள் எல்லாமே விரும்பக்கூடிய வகையில சமத்தனமான ஒரு அட்டகாசமான கதாபாத்திரமா அது இருந்துச்சு. இது எல்லாமே யங் ஏஜ்ல தான். ஒன்ஸ் வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு செருப்படி வாங்கி பக்குவப்பட்ட பிறகு இந்த திரைப்படத்தை இப்ப பாக்குறப்ப கார்த்திக்கோட கதாபாத்திரம் என்பது முழுக்க ஜிமிக்ஸ் சினிமாட்டிக் கதாபாத்திரம் அப்படின்னு புரியுது. அப்ப இப்ப விரும்புற கதாபாத்திரம் எது அப்படின்னு கேட்டா மோகன். மௌனராகம் படத்துல மோகன் ஏற்று நடித்த கதாபாத்திரம் தான் இன்னைக்கு பக்குவப்பட்ட நிலையில அந்த கதாபாத்திரத்தை பாக்குறப்ப அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய அட்டகாசமான புரிதலோட இருக்க முடியும்? காதல் என்பது இதுதானா? நம்மளுக்கு எதிரில் இருக்க ஒரு நபரை இந்த அளவு ஆழமா புரிஞ்சுக்க கூடிய தன்மையோட ஒரு மனுஷன் இருக்கணுமா? அப்படி இருந்தா அவனோட நடத்தை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சீன்லயும் மோகன் இந்த படத்துல பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காப்ல. இப்ப இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கூட மோகன் முகத்துல தெரிகிற அந்த பக்குவமும் ரேவதி அவர் நடத்துற விதமும் உண்மையிலே சொல்றேன் செம்ம ஜம். அப்ப இப்படிப்பட்ட மனநிலையோட நாம ஒருத்தரை அணுக முடியுமான்ற கேள்வி இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் தோணும். ஆனா நாம எல்லாருமே காதலிக்கிறோம் இல்லையா? காதலிக்கும் போது நாம எதிரில் இருக்க நபரை பத்தி எந்த அளவு ஆழமா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு நம்ம கிட்ட என்னைக்குமே தெளிவான விடை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பெரும்பாலான நேரம் நாம நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும்தான் பாக்குறோம். எதிரில் இருக்க நபரோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறதே இல்லை. ஆனா இந்த படத்துல மோகன் எப்போதுமே எதிரில் இருக்க நபரோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும்தான் பாப்பா. அப்படி இந்த ஒரு ஆழமான உணர்தல் மிக்க ஒரு கதாபாத்திரம் தான் இன்னைக்கும் மௌனராகத்துல இருக்க அந்த மோகன் கதாபாத்திரத்தை எனக்கு மிகுந்த விரும்பத்தக்க கதாபாத்திரமா மாத்துது. ஏன் சார் மோகன் கதாபாத்திரத்தை நாம மதிக்கணும் அப்படின்னு கேட்டா, படத்தோட கதைப்படி ஆக்சுவலி காதல் தோல்வி, வலி, புறக்கணிப்பு இது எல்லாத்தையுமே அனுபவிச்சது ரேவதி தான், மோகன் இல்ல. மோகனை பொறுத்தவரையும் அவர் அப்பா அம்மா இல்லாம இண்டிவிஜுவலா வளர்ந்த ஒரு பர்சன், அவ்வளவுதான். ஆனா தன்னோட வாழ்க்கையில எந்த இடத்துலையும் காதலோ தோல்வியோ இழப்போ அனுபவிக்காத மோகன் தான் தன் மனைவியோட காதல், தோல்வி, இழப்பு, அதுக்கு பின்னாடி இருக்க வலி, இப்படி அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவார். இந்த படத்தை இன்ஸ்பயரா எடுத்து 2013 ஒரு திரைப்படம் வெளியாச்சு. அடிப்படையில அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னா கூட மௌனராகத்தோட ஆன்மாவை கூட அந்த படத்தால தொட முடியல. காரணம் ரொம்ப எளிமையானது. மௌனராகத்தோட கதைப்படி மோகன் எந்த விதமான இழப்பையும் சந்திச்சவர் கிடையாது. ரேவதி காதல், தோல்வி, இழப்பு, காதலன் தன் கண் முன்னாடியே உயிர் விட்டதை பார்த்த ஒரு கேரக்டர். ஆனா இந்த படத்தோட பாதிப்புல வந்த அந்த படத்துல 2 பேருமே இழப்பை சந்திச்சவங்க அப்படின்ற கேட்டகரி வந்ததுமே மௌனராகத்தோட சோல் இங்க அடிபட்டுருது. மௌனராகம் ஏன் இன்னைக்கு வரையும் ஒரு பெஞ்ச் மார்க்கா எனக்கு தோணுது அப்படின்னா, எப்படி நாயகனை
ஒரு விஷயமா சொன்னனோ, சத்திரியனை ஒரு விஷயமா சொன்னனோ, அதே மாதிரி ஒரு ஆணான நான் ஒரு எதிர்பாலினமான பெண்ணை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி காதலிக்கணும், காதலோட உண்மையான அர்த்தம் என்ன, ட்ரஸ்ட்னா என்ன, புரிதல்னா என்ன, இப்படி எல்லாத்தையுமே ஒவ்வொரு சீன்லயும் பாடம் எடுத்து நகர்ந்துகிட்டே போற ஒரு படம் தான் மௌனராகம். சத்தியமா இன்னைக்கு காலகட்டத்துல திருமணமான உடனே ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட இந்த படத்துல வர்ற ரேவதி கதாபாத்திரம் மாதிரி நடந்துகிட்டா எந்த கணவனும் 100% இதை அக்செப்ட் பண்ணிட்டு மனைவியை புரிஞ்சுக்கணும்ன்ற ஸ்டெப்பை எடுப்பானா அப்படின்னு தெரியல. இங்க ஆண் பெண் கணவன் மனைவி அப்படின்னு என்னால பேச முடியல. ஒரு மனைவி நடந்துகிட்டாலும் சரி, ஒரு கணவன் இப்படி நடந்துகிட்டாலும் சரி, எதிரில் இருக்கிற அந்த நபரோட கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த நபரை மரியாதையோட நடத்துவாங்க அப்படின்றது இன்னைக்கு வரையும் கேள்விக்குறிதான். அதனால்தான் இன்னைக்கு வரையும் மௌனராகம் ஒரு பெஞ்ச்மார்க் படமா தமிழ் சினிமால போற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஏன் சார் என்னோட பார்ட்னரோட கோவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்க நியாயம் என்ன அப்படின்னு கேட்டு நாம தெரிஞ்சுக்கிறப்ப மட்டும்தான் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, எதிரில் இருக்க எல்லா நபரையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் நாம காதலிக்க தகுதியான ஒரு நபரா இருக்க முடியும். ஒருத்தங்க கோவப்படுறாங்க, அந்த கோவத்துல வார்த்தையை விடுறாங்க, அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண பிறகு உண்மையிலே அந்த வார்த்தைக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஆழமான வலி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு என்ன குறைச்சல் வந்துட போகுது அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு திரைப்படம் தான் மௌனராகம். நாம பெரும்பாலும் நம்மளை நோக்கி வர்ற வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி அதுக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்ற தயாரா இருக்கமே ஒழிய அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வலி என்ன, ஏன் அந்த வார்த்தை நம்மளை நோக்கி வந்துச்சு, அந்த கோபமான வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்ன, காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய மனநிலை நம்மளுக்கு எப்போதும் வாச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. உண்மையிலே நம்மள ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா மௌனராகத்துல வர்ற மோகன் கதாபாத்திரத்தை பாருங்க. ஏன்னா அந்த படத்துல ரேவதி தன் காதலின் இழப்பின் வழியால எத்தனை முறை மோகனை புறக்கணிச்சா கூட ஒன்ஸ் மோகன் ரேவதியோட கதையை கேட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு எந்த இடத்துலையுமே ரேவதிய அவரு அவமானப்படுத்துற மாதிரி நடத்தவே மாட்டாரு. படம் முழுக்க அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடணும்டான்னு நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா, அது காமெடிக்கும் சொல்றோம், சீரியஸா சொல்றோம். ஆனா இந்த படத்துல அவரு ரேவதி வலியினால் தன் மீது விட்ட வார்த்தைகளை வச்சே பேரன்போட திருப்பி ரேவதி கிட்ட அதை சுட்டி காட்டுறப்ப எல்லாமே எப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட நான் புரிஞ்சுக்காம வலியோட இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு படிப்படியா ரேவதிக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபைனலா அது புரிஞ்சு மோகனோட அவங்க எப்படி சேர்றாங்க, தன் வலி மிகுந்த காதலை எப்படி கடந்து வர்றாங்க, அந்த காதலை விட இன்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற தன்னோட கணவனோட காதல் எவ்வளவு பெருசு அப்படின்றது கிளைமேக்ஸ்ல ஓப்பன் ஆகுறப்ப படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை இந்த படம் கொடுத்துருக்கும். இன்னைக்கு இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு புரிதலோட 2 கதாபாத்திரங்களை எழுதி திரையில உழவ விட்டா அது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனால ஆழமா பார்க்கப்படும் அப்படின்றது என்னை பொறுத்தவரையும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு காதலை நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புரிதல் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பெஞ்ச்மார்க்கா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மௌனராகம் பாருங்க. அதுல அந்த மோகனோட கதாபாத்திரத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு மோகனை விட கார்த்திகோட கதாபாத்திரம் தான் பிடிச்சிருக்குன்னா வாழ்க்கை உங்களை இன்னும் பக்குவப்படுத்தின பிறகு மோகனோட கதாபாத்திரம் கண்டிப்பா பிடிக்கும். இப்ப உங்களை வாழ்க்கை இன்னும் பக்குவப்படுத்தல அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக். அடுத்த முறை வேற ஒரு விவாதத்தோட நாம சந்திக்கலாம். நன்றி.